இவ்வாறு நீர் மற்றும் ஓர் இவ்வாறு நீர் நீர்ச்சியிலும் கூட என்பது சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்களே, இவ்வாறு நேராக இன்று வைத்தியர் ராகவி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆம்களே, இப்பொழுது ராகவி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவரை இப்பொழுது வான்நிலைகள் இணைத்துக் கொள்ள இருக்கிறேன். வணக்கம் ராகவி அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். நல்லொரு விடயம். அதாவது ராகவி ஆரவர் இப்பொழுது ஆமடேலில் படித்து உயர்தரத்தில், அதாவது HSC-யில் 99.75 ஏற்றார்களை பெற்று வைத்தியராக படித்து இப்பொழுது வைத்தியராக சிட்னியில் வேலை செய்கின்றார். சொல்லுங்கள் ராகவி, அதாவது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பிறந்தீங்களா அல்லது இலங்கையிலிருந்து எத்தனை வயதில் இங்கு வந்திருந்தீர்கள்? நான் இலங்கையில பிறந்துட்டு 6 வயசுல ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேனாங்க. சரி, ஆஸ்திரேலியால வந்து முதல்ல எங்க இருந்த நீங்க? ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு நாங்க உடனே வீவோன்ற ஒரு குட்டி கண்ட்ரி சைட் டவுனுக்கு மூவ் பண்ணினாங்க. எவ்வளவு காலம் அங்க இருந்திருப்பீங்க ராகவி, நீங்க அங்க படிச்சு? அங்க 3 வருஷம் இருந்துட்டு, அங்க வீவோ வந்து சரியான சின்ன டவுன். அங்க வந்து ஹை ஸ்கூலே இல்ல, பட் லைக் ப்ராப்பர் ஹை ஸ்கூல். அதால பேருந்து இயர் 4ல நாங்க காய்ராண்ட் இன்னொரு குட்டி டவுன் அதுக்கு போனாங்க. ஆனா அதுக்கு கிட்ட ஆமிடேல் என்ற இன்னொரு பெரிய டவுன் இருந்தது. அங்க வந்து நல்ல ஸ்கூல் இருந்தது. அதாவது காய்ராக்கு போயிட்டு நான் இயர் 12 முடிக்க மட்டும் அங்க இருந்தேன். என் அம்மா அப்பாவும் இன்னும் அங்க இருக்கிறேன். சரி, நான் நிற்கின்றேன். ராகவியினுடைய அப்பா ஜெயக்குமார் ஒரு வைத்தியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர் தன்னுடைய அறிவினூடாக. ஆகவே ராகவி மூத்த பிள்ளையாக இருந்திருக்கின்றார். ராகவி, எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் ஒரு கண்ட்ரி சைட்ல தமிழ் பாடசாலைகளே இல்லை. எப்படி இவ்வளவு வடிவாக கொஞ்சம் தமிழில் பேசுகிறீர்கள்? என் தமிழ் வந்து அவ்வளவு நல்லது இல்லை. ஆனா நாங்க வந்து அம்மா அப்பாவோட வீட்டு தமிழ் கதைச்சுனாங்க. அவை வந்து வீட்டாங்க இங்கிலீஷ் கதைக்க விடையில. அதால கொஞ்சம் தமிழ் பரவாயில்லை. இல்லை, நல்ல வடிவாக பேசுகிறீர்கள் ராகவி. நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெற்றோருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். நல்ல வடிவாக வளர்த்து உங்களையும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் தமிழ் பாடசாலைக்கு செல்லாமலே தமிழை வடிவாக கற்க வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய பெற்றோர்கள், அதில் முதலில் மாற்ற முடியாது. அடுத்து, நீங்கள் உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் இருக்கிறார்கள்? எனக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்கிறான். அப்ப உங்கள் 3 பேருக்குமே காணும். நீங்கள் ஒரு அந்த ரிமோட் ஏரியால வில்லேஜில் இருந்தாலும் விளையாடுவதற்கோ அல்லது பகடிகள் விடுவதற்கோ வசதியாக. நானும் வந்து தம்பியும் தங்கச்சியும் இன்னும் சரியான கோர்ஸ். நான் நினைக்கிறேன் வந்து அங்க நாங்க தனியா இருந்தபடியா லைக் அப்படியே நாங்க மட்டும் அப்படியே வந்துட்டோம். சரி, இப்ப ராகவி, எல்லா இடமும் பார்க்க அநேகமான ஆக்கள் கண்ட்ரி சைட்ல படிக்க இல்லாத கஷ்டம் எல்லாம் சொல்லிவிடும். ஆனால் நீங்கள் அதற்கு முற்றிலும் வித்தியாசமாக இவ்வளவு இடத்திலிருந்து படிச்சு வந்து, அதுவும் 99.75 ஏற்றார் எடுக்கிறது வந்து இலகுவான காரியம் இல்லை. எப்படி அதை செய்தீங்க? எந்த ஸ்கூல் அல்லது யார் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவை, அல்லது என்ன மாதிரி அதை படிச்சு முடிச்சீங்க ராகவி? இந்த ஸ்கூல்ல வந்து அப்படியே லைக் அகாடமிக்கலா அவ்வளவு ஃபோக்கஸ் இல்லை. அதாவது அம்மாக்கு ஒரு முந்தி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இந்த சிட்னில எல்லாரும் வந்து கணக்கு டியூஷனுக்கு போறவே, நாங்க டியூஷனுக்கு போக வடிவா செய்வோமா இல்லையாண்டு. ஆனா நாங்க டியூஷனுக்கு ஒரு நாளும் போயல. ஆனா சின்னல இருந்து நாங்க தனியா சும்மா படிச்சோம் நாங்க. ஸோ நான் ATC டைம் எல்லாம் டியூஷனுக்கு போயல, பட் தனியா கணக்கு படிச்சு நான் பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செய்து நான். எனக்கு சரியான எனக்கு ஆல்வேஸ் விருப்பம் நல்லா செய்யறதுக்கு.
ம். அது சும்மா எனக்கு உள்ளுக்கு இருந்த விருப்பம். அதால நான் தனியா போய் படிச்சுட்டு ஆனா இந்த டீச்சர்ஸும் ஸ்கூல்ல சப்போர்ட்டிவ். அவைக்கு தெரியும் எனக்கு இந்த ஸ்கூல விட டிஃபரண்ட்லியா செய்ய விருப்பம்ன்ட்டு. பட் ம்ஹ்ம். இந்த கிளாஸ்ல ஒரு 40 பேர் தான் இருந்திருக்கணும். ம்ஹ்ம். அதால எனக்கு ஏதாவது டவுட், ஹெல்ப் தேவைன்னா இந்த டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணினது. ஹெல்ப் பண்ணுவினம். நல்ல ஒரு விடயம். அதாவது நான் நினைக்கின்றேன் ராகவி, உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக கற்பித்திருக்கிறார்கள். அ அது சிலர் கூறுவார்கள், கண்ட்ரி சைட்ல எல்லாம் ரிமோட் ஏரியால எல்லாம் படிப்பித்தல் சரியில்லைன்னு சொல்லி. எதுக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க ராகவி. முதலில் பாராட்டுக்கள். அந்த ஒரு தடையை தாண்டி யுனிவர்சிட்டிக்கு வந்த நீங்கள். நிச்சயமாக. சரி, ம். இதுக்கு பிறகு மெடிசின் படிக்க யுஎன்எஸ்டபிள்யூக்கு வந்தீங்க. அதுக்கு முன்னம் ஓ! ராகவி நீங்கள் ஒரு உங்களுடைய திறமை இதன் காரணமாக இன்னொரு ஐக்கிய நாடுகள் யுஎன் ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சு போனீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். என்ன அது? அதுக்கு எப்படி எடுபட்ட நீங்கள்? எனக்கு ஒரே விருப்பம் politics, like into global politics அதுல involved ஆ இருக்கேக்க. ம்ஹ்ம். அதான் நான் year 12ல இந்த ஒரு UN Youth American Political Tour ஒன்றுக்கு அப்ளை பண்ணி ம்ஹ்ம். எனக்கு கிடைச்சது. அதுக்கு 16 ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் ஒயிட் ஹவுஸ் எல்லா இடத்துலயும் போய் பாலிசி அட்வைசர்ஸ் அவையோடையும் கலைக்க விட்டது. அது ம்ஹ்ம். எனக்கு ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ற யூனிவர்சிட்டி தொடங்கும் முதலே அந்த எக்ஸ்பீரியன்ஸால எனக்கு டிஃபரெண்ட் வேல வேலை செய்யலாம், பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன்ட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டது. அதுக்கு பிறகு நான் யுனிவர்சிட்டியில இருக்கைக்க இன்னும் பாலிசி திங்ஸ் செய்தேன் நான். இது நீங்க நல்ல ஒரு விடயம். சரி, இப்ப இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் எடுக்கேக்க அவர்கள் பல விடயங்களை எல்லாம் பல ஆஸ்பெக்ட்ஸ பார்ப்பினம் என்ன? அதெல்லாம் இருக்கும். ம். நீங்க படிப்ப தவிர வேறு என்ன விடயங்கள்ல உங்கள ஈடுபடுத்தினீங்க? ஆமடைல இருக்கேக்க? ஆமடேல இருக்கைக்கயா? ம். யுனிவர்சிட்டிலயா? யூனிவர்சிட்டியோ, ஆமடேல. ஆமடையிலோ என்ன செய்தீங்க? எனக்கு சின்னதுல இருந்து பியானோவையும், ஃப்ளூட்டையும் படிக்கிறேன் நான். ம்ஹ்ம். இந்த ஸ்கூல்லயும், யுனிவர்சிட்டிலயும் டிஃபரெண்ட் ஆர்கெஸ்ட்ரால விளையாடினான். ம். மற்றது எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கும், டிபேட்டிங்கும் ஹை ஸ்கூல்ல இருந்து விருப்பம். யுனிவர்சிட்டிக்கு போயிட்டு நான் டிபேட்டிங்கும் செய்து, அத ஜட்ஜும் பண்ணிட்டு, மாடல் யுனைட்டட் நேஷன்ஸ் இதுலயும் செய்தேன் நான். ம்ஹ்ம். மற்றது எனக்கு வாலண்டியரிங் எனக்கு சின்னதுல இருந்து வாலண்டியரிங் செய்யறது, லைக் அப்பா. அம்மா, அப்பா தொடக்கி பழக்கம். ம். யுனிவர்சிட்டில இருக்கைக்கு நான் லைஃப் லைன் அந்த சூசைட் ஹாட்லைனுக்கு இன்னும் வாலண்டியர் பண்ணேன். பண்ணிக்கிறீங்க. நல்ல ஒரு விடயம். அதாவது இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு 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 மனிதனை பூரணமாக்கும், ஒரு முழுமையாக்கும், ஃபுல்ஃபில் பண்ணும். அதை ம். நீங்க ஏற்கனவே சிறு வயதிலிருந்து வளர்த்திருக்கிறீர்கள் ராகவி. நல்லொரு விடயம். ஆ நீங்கள் உங்களுடைய முயற்சியினால, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால மேல வந்திருக்கிறீங்க வடிவாக. அடுத்தது, அண்மையில் நாங்கள் சிட்னியில இருக்கிற எல்லாருக்கும் மட்டுமில்லாமல், உலகத்தில் இருக்கிற தமிழ் எல்லோருக்கும் ஒரு விடயம் சந்தோஷமா கிடைச்சது. ஒரு ஃபேமஸ் ஸ்காலர்ஷிப் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போற ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப். அத பற்றி ம். சில பேருக்கு தெரியாம இருக்கும். அல்லது சில பேருக்கு தெரிஞ்சும் தெரியாம இருந்திருக்கும். இந்த ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்ல நீங்க எடுபட்டிருக்கீங்க. முதல்ல பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும் ராகவி. தேங்க் யூ. சரி. இப்ப இந்த ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு மாஸ்டர்ஸ் அல்லது பிஹெச்டியோ படிக்கிறதுக்கான எதுண்டாலுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் ம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எப்படி டிசைட் பண்ணினீங்க? அல்லது எப்படி இருந்தது? அந்த ப்ரோசஸ பற்றி நீங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஓகே. எனக்கு ஒரு நான் யுனிவர்சிட்டி டிகிரில ஹானர்ஸ் ரிசர்ச் செய்தேன் நான். ம். எனக்கான ஒரு விருப்பம் சேர்ந்து எப்பயாவது மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இப்ப மாஸ்டர்ஸ் செய்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு விருப்பம் பிஹெச்டி செய்யறதுக்கு. ம். அதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண சொன்னீங்கன்னா, இதுதான் ஒரு வேர்ல்டுல ஒரு லைக் 2, 3 ஸ்காலர்ஷிப் இருக்குது. இவ்வளவு குட் சான்ஸ் தர மாதிரி ஸ்காலர்ஷிப். நீங்க ம்ஹ்ம். 25 வயசாகும் முதல் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு ம். இப்ப 24 வயசு. இந்த ம். வருஷம் அப்ளை பண்ணாட்டி எனக்கு இப்ப இந்த அப்ளை பண்ணிடலாம். அதனால தான் மெயின்லி இப்பவே அப்ளை பண்ணினான். ஆனா ம். அந்த ப்ராசஸ் சரியான டிஃபிகல்ட். ம்ஹ்ம். அதுல உங்க நீங்க 5 உங்க யுனிவர்சிட்டில டீச் பண்ணின சீனியர் புரொஃபசர்
லெட்டர் எடுக்கணும், ரெஃபரன்ஸ் ம், லெட்டர். ம். மற்றது உங்கள பத்தி ஏன் நீங்க இதுக்கு அப்ளை பண்றீங்கன்ற ஒரு 1000 வேர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இருக்கணும். இப்ப வந்து 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூகள் இருக்குது. அதாவது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஆனா சரியான யூஸ்ஃபுல் ப்ராசஸ். ம். நல்ல ஒரு விடயம். அதாவது அந்த சொல்லுவார்களே, "எங்க வீட்டு பிள்ளை இப்படி யுனிவர்சிட்டி போனா, அது யாரும் சந்தோஷப்படுவார்கள்." அந்த வகையில ராகவி எங்கேயோ சின்ன சின்ன இடங்கள்ல படிச்சு, ஆமடையில படிச்சு, பிறகு நியூ சவுத் வேல்ஸ்லயும் ஒரு ஒரு கலக்கொண்டு கலக்கி, அதுவும் ஹானர்ஸ் செய்து, ஆ இப்படி ஒண்ணுக்கு போனது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் தமிழில இத பேச வேண்டும் என்பதற்கு தான் இன்றைக்கு நாங்க இணைச்சிருக்கிறோம். இப்ப ராகவி, அப்ப இந்த ஸ்காலர்ஷிப்ல நீங்கள் மாஸ்டர்ஸ் செய்ய போறீங்களா? பிஹெச்டி செய்ய போறீங்களா? நான் பிஹெச்டி. PhD செய்ய போறேன். அதுல என்ன டாபிக் கண்டு ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்களா? அல்லது இனி அங்க போன அப்புறம் தான், அடுத்த வருஷம் போன அப்புறம் தான் டிசைட் பண்ணுவீங்களா? இந்த மாசம் நான் அத டிசைட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ம். எக்ஸாக்ட் டாபிக் எனக்கு இன்னும் டிசைட் தெரியாது. பண்ணல. ஆனா எனக்கு ஜெனரலி இந்த ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்று ஹெல்த் கேர் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல் அதுகள கூட ஈக்குவலாயும் accessible-ஆயும் ஆக்கலாம். ஏனென்று ஆஸ்திரேலியால கன பாப்புலேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ஆட்களுக்கு இங்கிலீஷ் கதைக்க தெரியாட்டியெல்லாம் அவைக்கு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா இருந்தாலும், மெடிக்கேர் கார்டு இருந்தாலும் அவைக்கு அந்த ஹெல்த் கேர் சர்வீஸை பாவிக்கிறது கஷ்டம். ம். எனக்கு விருப்பம் வந்து ரிசர்ச் பண்றது என்ன பாலிசி சேஞ்சோ செய்யலாம் ஹெல்த் சிஸ்டம் மோர் ஈக்குவல் ஆக்குறதுக்கு. ம். நல்ல ஒரு அருமையான விடயம். அதாவது நீங்கள் கால்ட் பீப்பிள், அதாவது கல்ச்சுரலி ம். டிஸ்பிளேஸ், அதாவது லிங்குவிஸ்டிக் சொல்லி அந்த கால்ட் கம்யூனிட்டிய கொண்டு போய் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க. நல்ல ஒரு விடயம். அ ஆஸ்திரேலியா ஒரு பல்லின கலாச்சாரம், மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி. ஸோ நல்ல ஒரு விடயம் அதோட நீங்கள் அங்க இருந்தபடியா. நீங்கள் எப்படி பார்க்கிறீங்கள்? இப்ப ரிமோட் ரூரல் ஏரியால இந்த ஹெல்த் சிஸ்டம் ம். எல்லாம் இருக்குதா? அல்லது குறைவா? அல்லது என்னத்த நீங்க சேஞ்ச் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ நோ டூ ஏர்லி, பட் என்னத்த செய்யலாம்? Well, rural Australia and the big problem வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு கண்ட்ரி, அங்களுக்கு enough டாக்டர்ஸ் இருக்குது. ம். ஆக்சுவலி அங்களுக்கு தேவையானதை விட கூட டாக்டர்ஸ் இருக்குது. ஆனா எல்லா டாக்டர்ஸுக்கும் சிட்னி, மெல்பர்ன் அப்படி சிட்டில தான் வேலை செய்ய விருப்பம். அதால இந்த ரூரல் டவுனுக்கு ஒருத்தர் வேலை செய்ய இல்ல. And ம். for example, இந்த அப்பா தான் தனி டாக்டர் அந்த ம். ஊருக்கு. அவர் வந்து அவர் ரிப்ளேஸ் பண்றதுக்கெல்லாம் இனி ஆட்கள் கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். கஷ்டம். ஏனென்றா ம். ஆட்கள் போய் அப்படி ஒரு ஊர்ல இருந்து வேலை செய்ய விருப்பம் இல்ல. So I think என்ன பெரிய ப்ராப்ளம் என்றா கவர்மெண்ட் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும் என்னென்ற ஆட்களை ரூரல் ஆஸ்திரேலியால போய் லிவ் இருக்கலாம். பண்றதுக்கு அட்ராக்ட் பண்ணலாம் என்று. அண்ட் உண்மையா ரூரல் ஆஸ்திரேலியா வந்து சரியான நல்லது. நான் சரியான கிரேட்ஃபுல் அப்படி வளர்ந்ததுக்கு. And even என் அம்மா அப்பாட்ட கேட்டீங்கன்னா அவை இன்னும் அவை சிட்னிக்கு மூவ் பண்ண விருப்பம் இல்லை. And அவைக்கு இருக்கும். சரியான விருப்பம் அந்த ம். கம்யூனிட்டியில இருக்கிறதுக்கு. ஆனா எனக்கு இப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு சிட்னில பிறந்து வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிட்னியை விட்டு போக ஐடியா ம். வராது. அதுவும் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏனென்றா அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிட்னில இருக்கணும். ம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிக் சேலஞ்ச் ஆக்களை அங்க அட்ராக்ட் பண்றது. ஐ நோ. ம். நல்ல ஒரு விடயம். இப்ப உங்களுடைய அப்பாக்கு கஷ்டமா இருந்திருக்குமே, ஒரு இடத்துல போறோம்னா, ஒரு லோக்கம் டாக்டர போடுறதோ, ஒரு லீவ் ஓ எடுக்கிறதோ, இப்ப அந்த வகையில நான் நினைக்கிறேன் டாக்டர் ஜெயக்குமாருக்கு நாங்க நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளோ காலமாக இந்த கண்ட்ரி சைட்ல அநேகமான ஆட்கள் 5 வருஷம் அல்லது 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்துருவினம் ஓடினம் சிட்னி நோக்கி என்ன நகரப்புற வாழ்க்கைக்கு. ஆனா நீங்களும் உங்களோட பெற்றோரும் இன்னும் கண்ட்ரி சைட்ல இருந்து இருக்க வேண்டும் என்று விரும்புறது வந்து மிகவும் பாராட்டப்படக்கூடிய விடயம். என்ன அதாவது எல்லா yeah. தமிழாக்களும் விரும்ப மாட்டேன் உண்மையா. ஆனா அப்பாக்கு அதுதான் விருப்பம். ஏனென்றா ம். இப்ப அந்த கம்யூனிட்டி வந்து அவருக்கு எல்லாரையும் தெரியும். ம். மற்றது அங்க வந்து எல்லாரும் கைண்ட், லைக் ம். எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருப்பினும். ஆமா. உண்மையா அப்பா தான் லக்கி அங்க இருக்கிறதுக்கு. இங்க இருக்கிறது வந்து இருந்தா கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் நிச்சயமா. அதாவது சொல்லுவார்கள், அந்த கண்ட்ரி சைடு அல்லது ரூரல் டவுன்ஸ்ல எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ராகவிய எல்லாருக்கும் ஓ தெரியும். அந்த ஆட்களையும் ராகவிக்கு தெரியும். அந்த ஒரு நல்ல ஒரு விடயம், நல்ல ஒரு விடயமாக இருக்குது. சரி, நாங்கள் மீண்டும் பெறுவோம். இப்ப நீங்கள் இப்படியான செட்டப் எல்லாம் மாத்துறதுக்கு இருந்தாலும்,
நீங்கள் உங்களுடைய படிப்பு எத்தனை வருடம்? 2 வருடம் PhD-யா? எவ்வளவு காலம் செல்லும் ராகவி? 3 வருஷம் செல்லும். 3 வருஷம் செல்லும். சரி, 3 வருடம்னா நீங்கள் அடுத்த வருடம் 2025 2025 யூ ஆர் ஸ்டார்டிங் என்ன இன் UK. சரி, நல்ல ஒரு விடயம். அதே வேளையில இப்ப நீங்க இங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க ஆஸ் a டாக்டராக, இட்ஸ் கோயிங் டு பி sabbatical லீவா அல்லது எப்படி இருக்கும்? என்ன நடக்கும் அது? என்ன நடக்கும் அது இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ட்ரைனிங் வாக்கோட. ஆனா என்ன நடக்கும் என்றால், நான் இங்க இருந்திருந்தேன் என்றால் அடுத்த வருஷம் நான் இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங் அதுகளுக்கு அப்ளை பண்ண தொடங்கி இருப்பேன். ஆனா இப்ப PhD செய்யறபடியா நீ அதை போய் சேர்ந்துட்டு திருப்பி வந்து தான் ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டிலேயா இருக்கும். ஆனா எனக்கு அப்படி செய்துட்டு இந்த ட்ரைனிங் செய்யறது விருப்பம். எனக்கு கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நிச்சயமா. நான் நினைக்கிறேன் தமிழ்ல ஒரு விடயம் சொல்லுகிறேன் ராகவி, நீங்க புரிந்து கொள்ளுவீர்கள் நினைக்கின்றேன். நான் நினைக்கிறேன் ராகவி PhD படிச்சா பிறகுதான் நாங்கள் டாக்டர் ராகவி என்று சொல்லுவோம். முறைப்படி இஸ் a scholarship டாக்டர், PhD இஸ் a டாக்டர். அது வைத்தியர் என்று சொல்லுவார்கள் தமிழில், ஆனால் DR என்று போடுவார்கள். அதாவது எல்லாரும் டாக்டராக இருக்க முடிகிறது கஷ்டம். அதாவது PhD படித்தவர் தான் டாக்டர் என்று சொல்வார்கள் தமிழில். சரி, அப்ப எல்லோரும் டாக்டர். ராகவிதான் நிஜமான டாக்டரா இருக்க போறீங்க. சரி, அதான் தமிழ்ல சொல்வார்கள் வைத்தியர் என்று சொல்லி. சரி, நாங்கள் வருவோம் இன்னொரு பக்கம். இப்ப நீங்கள் உங்களுடைய திட்டம், இப்ப நீங்க படிச்சு முடிச்சு வந்த அப்புறம் ரூரல் ஏரியால எல்லாம் மாற்றங்களை கொண்டுறோம்னு சொல்றீங்க. அதை பற்றி நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் பேசுவோம். நேர்களே, நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். நீங்கள் உங்களுடைய தெரிவுகளை அல்லது உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 ATBC-னுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ATBC-னுடைய இணையதளம், ATBC-னுடைய ஆப், அத்தோடு ATBC-னுடைய முகநூல், ATBC-னுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் சமகாலத்தில் எடுத்து வரப்படுறது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்ப நீங்கள் படிச்சு முடிச்சு வந்த பிறகு நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க கல் கம்யூனிட்டி, நீங்கள் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டியும் இதே பிரச்சனையை பார்க்குதுன்னு பார்க்குறீங்களா, அல்லது அவர்கள் எப்படி உங்களோட பார்வை? வாட்ஸ் யோர் வியூ? ஐ திங்க் வந்து ஆஸ்திரேலியாவில் நாங்க ஒரே மார்க்கர், நாங்க மல்டிகல்ச்சரல் கம்யூனிட்டி தான். ஆனா ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் கம்யூனிட்டிஸ் இன்னொரு கல்ச்சர் இல்லை. அவை தான் ஒரிஜினல் ஓனர்ஸ் இந்த லேண்ட். அவைண்ட ஹெல்த் கேர் தான், அவைண்ட ஹெல்த் கேரை மேக் ஷோர் பண்றது தான் நம்பர் 1 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி. நாங்க மிச்ச எல்லாரும் வந்து அவைண்ட லேண்டை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு விருப்பம் வந்து அவைண்ட வே ஹெல்த்தை வியூ பண்றது வந்து சரியான வித்தியாசம் வெஸ்டர்ன் ஹெல்த் கேரை விட. ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பீப்புள் வந்து திங்க் பண்றவே ஹெல்த் வந்து சும்மா பாடியோட ஹெல்த் இல்லை, அது கம்யூனிட்டி, இந்த லேண்ட், என்வாயர்மெண்ட் எல்லாத்தின்டையும் ஹெல்த். அதுல இருந்து வேற எல்லா ஆஸ்திரேலியன் ஆக்கள் இன்க்ளூடிங் தமிழ் ஆக்கள் எல்லாரும் கணக்கு லேர்ன் பண்ணலாம் எப்படி ஆக்சுவலி ஹெல்த்தியா இருக்கிறது. அண்ட் அந்த டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த் வச்சு தான் எங்களோட ஹெல்த் கேர் சிஸ்டம் உண்மையா பேஸ் பண்ணணும். ஸோ அதுவும் இந்த ரிசர்ச்ல எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண சரியான விருப்பம். நிச்சயமா. இப்ப நீங்கள் இதுவரை எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி எடுத்து ரிசர்ச் பண்ணி இதை வந்து இப்ப நீங்க ஒரு அகாடமிக்கா போகணும்னு ஒரு விருப்பம் இல்லையா, அல்லது நீங்க கண்ட்ரி சைட்ல தான் போய் செட்டில் ஆகி படிக்கணும்? இப்ப நீங்க ஒரு நியூ சவுத் வேல்ஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவி, ஒரு அண்டர் கிராஜுவேட், ஒரு கிராஜுவேட், ஆஸ் வெல் ஆஸ் PhD ஸ்காலர். இப்போ ராகவிந்த டிசிக்னேஷன் எடுத்து பார்த்தா as a PhD ஸ்காலர் ஃபார் another country, not for Australia. ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி முந்தைய ஒரு காலத்தில் சொல்வார்கள் ஆக்ஸ்போர்ட்லேயோ கேம்பிரிட்ஜ்லேயோ ஹார்வர்ட்லேயோ ஏலில் படித்தேன்னா தான் சொல்லி. அப்போ அது ஒரு தமிழ் பெண்ணாக, அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து முதல் தமிழ் பெண்ணாக போயிருக்கு. அதுவும் தமிழ் கற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள் தமிழ் பாடசாலை போகாமலே. அது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம். சரி, இப்படி வந்து இதை திருப்பி வந்து அகாடமிக்ல நீங்கள் போனாத்தானே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அல்லது ரிசோர்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு இலகுவா இருக்குமென்று நீங்கள் யோசிக்கிறீங்களா, அல்லது என்ன பிளான்ஸ், அல்லது டூ ஏர்லியா இந்த பிளான்ஸ்களை சொல்றதுக்கு ராகவி? எக்ஸாக்ட்லி என்னது இருக்கும் என்று சொல்றதுக்கு டூ ஏர்லி. ஆனா எனக்கு விருப்பம்
still டாக்டரா வேலை செய்யறதுக்கு. நிச்சயம். And எனக்கு அதுதான் கூட like interesting மாதிரி. எனக்கு especially women's health டாக்டரா வேலை செய்ய விருப்பம். ஆனா same time policy advice இல்லாட்டி policy research செய்யறது. academic and necessarily இல்ல. ஆனா ஆஸ்திரேலியால கணக்கு policy think tank இருக்குது. மற்ற கணக்கு policy advisory body இருக்குது. அவையோட வேலை செய்ய எனக்கு விருப்பம். வேலை செய்ய விருப்பம். சரி. இப்ப இந்த இந்த ரோட் ஸ்காலர்ஷிப் வந்து இப்ப நல்ல ஒரு பாப்புலரான ஸ்காலர்ஷிப் வந்து நீங்க அப்ளை பண்ணி இந்த ப்ரோசஸ் அவை இந்த ஸ்காலர்ஷிப்ல போய்க்க உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மியூசிக் எல்லாம் பார்த்தவையா அல்லது படிப்பும் உங்களோட எழுதின இதை மட்டும்தான் பார்த்தவையா? இல்ல அது கணக்கு பாப்பினம். அவைக்கு நம்பர் 1 வந்து அகடமிக்ஸ் நீங்க மீட் பண்றீங்களா இல்லையான்னு பாப்பினம். சேர்ந்து நீங்க மிச்சம் எல்லாம் செய்ததுல நீங்க அவை இந்த கிரைட்டீரியா சொல்றதும் உங்களுக்கு எனர்ஜி இருக்குதா உங்களோட டேலண்ட்ஸை ஃபுல்லி யூஸ் பண்றதுக்கு பாப்பினம். ஸோ அதை மெயின்லி நீங்க கணக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கம்யூனிட்டியில இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் பாப்பினம். நிச்சயமா நிச்சயமா நல்ல ஒரு விடயம். அதாவது நேர்களே ராகவியினுடைய அம்மா இந்திராணி அவர்களும் அவருடைய அப்பா ஜெயக்குமார் அவர்களும் சிட்னிக்கு அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு வந்த காலத்திலிருந்து சிட்னியினுடைய புறநகர் பகுதியில் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தோடு இணைந்து பல அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றபடியால் தான் அந்த என்ன சொல்வது அந்த பழக்கம் ராகவியினுடைய மூத்த பிள்ளையின் காரணமாக வந்திருக்கிறது. அது அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் மற்ற தம்பிமாருக்கும் தம்பிக்கு தங்கச்சிக்கும் வந்திருக்குது. அதே வேளையில் இன்னொரு விடயத்தையும் சொல்லி ஆகணும். ராகவியினுடைய இன்னொரு தம்பியும் மருத்துவராக படிச்சு கொண்டிருக்காரா, படிச்சு முடிச்சுட்டாரா? அவர் போன கிழமை முடிஞ்சது அவருக்கு படிப்பு முடிஞ்சது. அப்ப ஒரு வீட்டுல 2 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவர் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வேறொரு ஃபீல்டுக்குள்ள போறேன் என்ன கார்டியோ சைட்ல அப்படித்தானே? அவருக்கு கார்டியோ thoracic surgery விருப்பம். சரி, நாங்கள் அவரையும் வெகு விரைவில் இணைச்சுக் கொள்ளணும். அவரும் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னு சொல்லி செக்கோஸ்லோவேக்கியாக்கெல்லாம் போய் ஒரு ட்ரைனிங் ஒரு இதுல போய் வந்தவர். ஆகவே ராகவி மட்டுமில்ல, ராகவியினுடைய குடும்பத்தில் இருக்கிற 3 பேருமே ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்லலாம். அவலத்துக்கு அதை பெற்றோர் வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு பாராட்டப்பட விடயம். சரி, இப்ப இன்னொரு விடயம் சொல்லுங்க. இப்ப இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் ரிமோட்ல இருக்க தமிழ் ஆட்களுக்கு நீங்கள் எப்படி ஏதாவது செய்யலாம் என்று விரும்புறீங்களா? இப்ப தமிழ் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் இஞ்ச பிறந்து வளர்ந்து இருக்கணும், உங்களை மாதிரி வந்திருக்கணும், அவைக்கும் லாங்குவேஜ் பேரியர் இருக்கும், சில ஹெல்த் இஷ்யூஸை சொல்ல இயலாமல் இருப்பினம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி யூ ஹேவ் அ டார்கெட்னு சொன்னீங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நீங்கள் ஏதாவது நீங்க டாக்டரா ஒர்க் பண்ண துவங்கிட்டீங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல, நீங்க அப்படி எதையும் கண்டுபிடிச்சிக்கலாம், என்ன செய்யலாம், அல்ல எப்படியான அவேர்னஸ் நாங்கள் கம்யூனிட்டிக்கு கொடுக்கலாம்? இஸ் இட் டசன்ட் மேட்டர் தமிழ் இல்லாம எப்படி கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு லைக் எவென்ச்சுவலி விமென்ஸ் ஹெல்த்ல தான் வேலை செய்ய விருப்பம். அதாவது எனக்கு இப்ப நான் வெஸ்டர்ன் சிட்னில வேலை செய்யறேன். அதுல நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன் மெயின் திங் கணக்கு விமென் லைக் தமிழ் விமென் மற்ற வேற டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல வர விமெனுக்கு அவன் ஓன் ஹெல்த்தை பற்றி கணக்கு தெரியாது. ஏன்னா அவைக்கு ஸ்கூல்ல நாங்க எங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் அதுல இருக்கிற மாதிரி ஸ்ரீலங்காவோ அவை வளர்க்க இருக்கல. அதாவது அவைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது ப்ராப்ளம் என்று சொல்றதுக்கு தெரியாது. மற்ற அவைக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் தெரியாது. எஸ்பெஷலி இந்த மெனோபாஸ் இந்த ஏஜ் பண்ணிக்க வர டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் அவைக்கு வடிவா போய் டாக்டர் பார்க்க கஷ்டம். அதால நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் ஈவன் சின்ன திங் செய்தாலும் லைக் ஒரு உமன் லைக் வேற கல்ச்சர்ல இருந்து வர உமன் லைக் தமிழ் உமன் ஜிபி இல்லாட்டி இடி அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தா அவைக்கு ஃபுல்லா விமென்ஸ் ஹெல்த் இஷ்யூஸை பற்றி கேட்டாலும் அவைக்கு நல்ல மாதிரி. ஏனென்றா அவையால தாங்களாயே சொல்றது கஷ்டம். எனக்கு சும்மா அப்படி ஸ்மால் வேஸ்ல விமென்ஸ் ஹெல்த் மற்ற லைக் செக்ஷுவல் ஹெல்த் அவேர்னஸ் தமிழ் பீப்புள் Sri Lankan people improve பண்றது. நிச்சயமா அது உண்மைதான் ராகவி. நீங்கள் சொல்வது 100% மேல உண்மை. எங்களுடைய மக்கள் அதை பற்றிய ஆரம்ப அறிவில்லாட்டிலும் கூட இங்க சொல்லுவதற்கு தயக்கம். அந்த டாக்டர்கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவது, எனக்கு ஒரு லேடி டாக்டரா தேவை.
ஆனால் பிற இனத்தவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் படிவாக கதைச்சு கொள்வார்கள். அது எங்களுடைய வளர்ப்பு அல்லது நாங்கள் வளர்ந்த சூழல் அப்படியா இருக்கும். ஆனால் நீங்கள் 2 சூழலிலும் வளர்ந்தபடியால் நல்ல ஒரு சிந்தனை ராகவி. அதாவது இந்த வயதில் இப்படி ஒரு சிந்தனை வருவதென்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய விடயம் ராகவி. நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய டார்கெட், உங்களுடைய கோல் நிறைவேறணும் என்று நாங்களும் இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையாக தமிழில் தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் இவ்வளவு கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் சரியாக தமிழ் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் இலகுவானதில்லை ஒரு தமிழில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது. அதுவும் ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஸ்கூலுக்கே போகாத ஒரு பிள்ளை. நல்ல ஒரு விடயம் அம்மா, நல்ல ஒரு விடயம் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். மற்றது நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பினீர்கள்? அது பெற்றோராக இருக்கலாம், அல்லது உங்களை போன்ற ஒரு வைத்தியராக இருக்கலாம், அல்லது உங்களை போல படிச்சு கொண்டிருக்கல டாக்டருக்கு படிக்க போற ஆக்களாக இருக்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ராகவி? நான் வந்து இப்ப இந்த லைக் ஸ்காலர்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணிக்கலாம். நான் லேர்ன் பண்ணின பிகெஸ்ட் திங் வந்து it's very important like நீங்க ஒரு பர்சனா உங்களோட own self-ல கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் பிலீஃபும் வச்சிருக்கிறது. I think especially தமிழாக்கள் sometimes வந்து ஷாயா இருப்பினோம். Like இந்த அம்மா and sisters, like இந்த அம்மா and friends எல்லாரும் or even in the like female cousins ஸ்ரீலங்கால இருக்கிற மற்ற எல்லாரும் வந்து கொஞ்சம் லைக் ஷாயா ஹம்பிளா இருக்கதான் யோசிப்பினோம். ஆனா நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து உங்களோட own self-ல பிலீஃப் இல்லாட்டி ஒன்றையும் அச்சீவ் பண்ணிடலாது. மற்றது நான் ரியலி கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன். என் அம்மாவும் அப்பாவும் ஆல்வேஸ் வந்து எனக்கு நான் என்னவும் செய்யலாம் என்ற மாதிரி பிலீஃப் தந்தவே. ஈவன் லைக் கேர்ளா இருந்தோ அப்படி ஒன்றும் அவை வந்து திங்க் பண்ணல. நான் விருப்பமான என்னவும் செய்யலாம், நான் ஏதாவதுக்கு அப்ளை பண்ணினா கிடைக்கும், அப்ளை பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவேன். அதாவது தான் நான் 90% சாமான அச்சீவ் பண்ணினான். ஸோ ஐ திங்க் அதுதான் எனக்கு ஆக்களுக்கு சொல்ல விருப்பம். நிச்சயமா. அதாவது ராகவி சொல்வது தன்னுடைய பெற்றோர் தன்னை இலகுவாக எல்லாத்துக்கும் விட்டு என்கரேஜ் பண்ணி இதன்படியா ராகவி அச்சீவ் பண்ணிக்கிறார். ஆகவே பெற்றோர்களை அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கள் என்றால் நீங்களும் ராகவி ஒரு முன்னுதாரணமாக எடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளும் முன்னுக்கு வரலாம் என்பதைத்தான் ராகவி விமர்சையாக குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லது ராகவி, நீங்கள் ஆரம்பத்தில் தமிழில் பேசுவனோ ஒன்று தெரியாதோ ஒன்று பயந்து கொண்டிருந்தீர்கள். நான் ஏற்கனவே கூறியது போலவே நீங்கள் அருமையாக ஏற்கனவே ஒரு கொஞ்சம் தமிழில் மிகவும் எல்லோரும் விளங்கக்கூடிய வகையில் அதுவும் மெடிக்கல் டேர்ம்ஸ், அதாவது வைத்தியர் சம்பந்தமான விடயங்களையும் வைத்திய விடயங்களையும் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையில் ராகவி உங்களுடைய வேலைப்பளுக்கள் உங்களுடைய பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் நீங்கள் போய் ஒரு பிஹெச்டி முடித்து எனக்கு இன்னொரு விருப்பம் ராகவி, நீங்கள் இந்த ரிசர்ச் மட்டுமில்லை இன்னொரு தொழில் டபுள் பிஹெச்டி இந்தியாவில் கேட்டீங்கன்னா சில சொல்லுவாங்க 2 பிஹெச்டி உண்டு. நீங்கள் அந்த துறையிலேயும் ஒரு டபுள் பிஹெச்டி ஹோல்டராக இருந்து நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ராகவி. நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேர். இவ்வாறு நேராக கலந்து ரசித்திருந்தார் சிட்னியிலிருந்து வைத்தியர் ராகவி ஜெயக்குமார் அவர்கள். அப்பர் இப்பொழுது அடுத்த வருடம் ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்புக்காக கலாநிதி பட்டத்துக்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறார் என்பதையும் மீண்டும் அறிய தருகின்றோம். அந்த வகையிலே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.